வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிங்கப்பூர் அம்மா மனவளக்கலை மன்ற அறங்காவலர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஜூமில் இணைந்துள்ளவர்களுக்கும் யூடியூபில் இணைந்துள்ளவர்களுக்கும் முதற்கண் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் திருத்தி பணிக்கொள்வோம் பார்ட் 1 பார்த்தோம் இல்லையா? அதாவது அகத்தாய்வு, தற்சோதனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். தற்சோதனைன்னா என்ன, ஏன் தற்சோதனை செய்துக்கணும், தற்சோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன, என்னென்ன நற்பண்புகள் கிடைக்கும், அப்படி தற்சோதனை செய்துக்கிட்டா என்னென்ன நன்மைகள் விளையும், ஏன் இந்த தற்சோதனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு சுவாமிஜி, இப்படி பல விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு பார்ட் 2 பத்தி தெரிஞ்சுக்கலாம். தற்சோதனை எப்படி செய்துக்கணும்னு தெரியலையே, நம்ம குழம்புவோம்னு சுவாமிஜிக்கு தெரியும். அதனாலதான் நம்ம லெவலுக்கே இறங்கி வந்து தற்சோதனை செய்துக்கிற டெக்னிக் சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல முதல் டெக்னிக்க தான் இப்ப நம்ம பார்க்க போறது. முதல்ல இந்த திருத்தி பணி கொள்றதுல எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற டெக்னிக். ஏன்னா எண்ணம் தான் அனைத்துமே. ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆசையான எண்ணம், கவலை கவலையான எண்ணம், கோபமான எண்ணம், எண்ணம் தான் அனைத்துமே, எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை. அதனாலதான் சுவாமிஜி முதல்ல இந்த டெக்னிக்க நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. முதல்ல எண்ணத்தை ஆராய்வோம், பிற்பாடு கோபமான எண்ணத்தை ஆராய்வோம். ஆக இந்த எண்ணத்தை ஆராய்ந்து திருத்தி பணிக்கொள்வோம். நம்ம வாழ்க்கைய நல்ல முறையில அமைச்சுக்கிட்டு ஆனந்தமா நிம்மதியா திருப்தியா வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்ம எண்ணங்களை சீரமைத்து திருத்தி பணி கொள்ள வேண்டும். ஏன்னா எண்ணம் தான் செயல் வடிவம் பெறுது. Thought only leads to action. Action leads to habit. Habit leads to character. Character leads to destiny. அப்போ இந்த எண்ணம் தான் செயலாகுது அப்படின்னா இந்த எண்ணத்தை தான் ஆராய்ந்து சீரமைத்து திருத்தி நம்ம செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும். திருத்தி பணிக்கொள்வோம். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நல்ல எண்ணம், உதவி செஞ்சாரு. என்ன உதவி செய்யணும் நினைக்க அது திணிவு பெற்று அது செயலுக்கு வந்துரும். அப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் செய்தாரு. ஹெல்ப் வாங்கிக்கிட்டவருக்கு பலன் அடைஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் யாரு உதவி செய்தாரோ அவர்கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க அன்னைக்கு உதவி செஞ்சதுனாலதான் எனக்கு இப்போ இப்படி இருக்கேன், நானு உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அந்த மாதிரி பேசின உடனே ஹெல்ப் செய்தவருக்கு இன்னும் சந்தோஷமாச்சு, டபுள் சந்தோஷம். வாங்கிக்கிட்டவருக்கு ஒரு சந்தோஷம்னா ஹெல்ப் செய்தவருக்கு டபுள் சந்தோஷம். அப்ப மேலும் மேலும் இந்த பண்பையே வளர்த்துக்கிட்டாரு. அப்ப அவரை நம்ம என்ன சொல்லுவோம், அவருடைய கேரக்டர் என்ன, தன்மை என்னவாகும்? அப்ப உதவி செய்யக்கூடியவர், he has got helping tendency அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பழக்கமே கேரக்டரா மாறுது. அப்ப நல்ல எண்ணங்களையே அமைத்து கொண்டால் தலைவிதி நல்ல விதியாகத்தான் இருக்கும், வேறு ஆக முடியவே முடியாது. அப்போ இது கேக்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் நல்ல எண்ணங்கள் தான் எண்ணறேன், எல்லாருக்கும் நல்ல விதமா தான், யாரையும் புண்படுத்தாம தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு ரொம்ப சோதனைகள் வருதே அப்படின்னு ஒரு டவுட் வரும். கண்டிப்பா டவுட் வரும். இத பத்தி இன்னொரு பதிவுல பார்க்கலாம். என்ன, இது ரொம்ப ஆழமான கருத்துடையது. அதனால அதை இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கலாம். சோ இவ்வாறு திருத்தி பணி கொண்டால் நம் எண்ணம் போல் வாழ்வு அமையும். நாம் வாழ்வு இனிமையாக அமைய வேண்டும் அப்படின்னு தானே எல்லாருக்குமே ஆசை. அதுக்குதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே என்று கூறியிருக்காரு. எனவே நாம் எண்ணங்களை சீரமைத்து திருத்தி பணி கொண்டால் எல்லாம் நன்மையாகவே அமையும். அப்போ இந்த எண்ணம் பத்தி தெரிஞ்சுக்கணும். எண்ணம் என்றால் என்ன?
ஏன் எண்ணத்தை ஆராயணும்? எண்ணத்தின் சிறப்பு என்ன? எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நல்ல எண்ணத்தையே எண்ணுவதற்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்? மனசுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்? எண்ணம் எப்படி வருது? எங்கேந்து வருது? எந்த அடிப்படையில வருது? அதன் வழியே செயல் செய்தால் விளைவு நன்மையா தீமையா? இப்படி எல்லா கோணத்திலையும் யோசித்து ஆராய்ந்து எண்ணத்தை சீரமைத்து திருத்தி கொண்டு செயல் புரியணும். திருத்தி பணி கொள்வோம். முதல்ல எண்ணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எண்ணம் எங்கே பிறக்கிறது? எல்லாருக்குமே தெரியும், எண்ணம் மனதில் தான் பிறக்கிறது. ஆனால் மனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்ட உடனே பல பேரு டக்குன்னு ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. ஒண்ணு தலையை சுட்டி காட்டுவாங்க, சில பேர் இதயத்தை சுட்டி காட்டுவாங்க. மனம், இட் இஸ் அப்ஸ்ட்ராக்டிங், யூ கேனாட் see. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உயிரின் படற்கை நிலையே மனம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப உயிர்னா என்ன? அடுத்த கேள்வி. உயிர் என்றால் நுண்ணிய ஆற்றல் துகள், பரமாணு. இனி அதை பிரிக்கவே முடியாது. நுண்ணிய ஆற்றல் துகள். It cannot split further. Minutest energy particle. இப்படி கோடானு கோடி ஆற்றல் துகள்கள் சேர்ந்து ஒரு கோர்வையா இயங்கிக்கிட்டு இருக்கு. இத சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர் துகள்கள் எனர்ஜி பார்ட்டிகிள். எனர்ஜி அப்படின்னாலே இயக்கம், சக்தி இல்லையா? அது சும்மா இருக்குமா? சோ தற்சுழற்சி உடையதா இருக்கு. அப்போ இந்த உயிரோட தற்சுழற்சியால ஒரு அலை உண்டாகுது. இப்ப ஃபேன் சுத்தினா அலை வருது இல்ல, காத்து வீசுது இல்லையா? சோ இந்த உயிரின் தற்சுழலால் ஒரு அலை உண்டாகிறது. அது உடல் உள்ள ஜீவகாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஜீவகாந்தம் தான் உடல் ஆற்றலாகவும் மன ஆற்றலாகவும் இயங்கிக்கிட்டு இருக்கு. உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் துகள்களிலிருந்து எழக்கூடிய அலை ஒட்டு மொத்தமா காரண சரீரம் அப்படின்னு சொல்றோம். ஏன் காரண சரீரம்னு சொல்றோம்? ஏன்னாக்கா இதுதான் உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் காரணம். அதனால் காரண சரீரம். Because this biomagnetism is the cause for physical function and mental function. That is why it is called causal body. ஆக மனம் என்பது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா, மனம் என்பது ஜீவகாந்த அலைதான், பயோமேக்னெட்டிக் வேவ். இப்ப இந்த உயிர் ஓட்டம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னா உயிர் துகள்கள்லேந்து வரக்கூடிய ஜீவகாந்தமும் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த ஜீவகாந்த ஓட்டத்துல தடையோ திசை மாற்றமோ ஏற்பட்டால் அணு அடுக்குகள் சீர்குலையும். அப்ப அணு அடுக்கு சீர்குலைந்தால் மின் குறுக்கு, electrical, it converts into electrical energy which is not suitable for the body. So அதுதான் வலியா மாறுது. ஆக மனம் என்பதன் முதலான உணர்வு என்னன்னு கேட்டாக்கா, உணர்ச்சி என்னன்னு கேட்டா வலி உணர்வு தான். Pain is the first physical extension of the soul. அப்ப இந்த ஜீவகாந்த ஓட்டத்துல ஒரு தடையோ ஒரு திசை மாற்றமோ இருந்தால் மின் குறுக்கு ஏற்பட்டு வலி அப்படின்னு சொன்னோம். So obstruction causes perception. தடை ஏற்பட்டால் தான் அந்த உணர்வு. உதாரணத்துக்கு நான் கண்ணை மூடி நடந்துட்டே இருக்கேன், எதுவுமே தட்டல அப்படின்னு சொன்னா போயிட்டே தான் இருப்பேன் இல்லையா? அப்போ ஏதோ ஒண்ணு எடறிச்சு தட்டினது அப்படின்னு சொன்னாக்க கண்ணை திறந்து பார்ப்பேன். சோ அப்ஸ்ட்ரக்ஷன் காசஸ் பெர்செப்ஷன். ஒரு காத்து ஏன் பார்க்க முடியல? there is no obstruction. that is why we are not able to see the air. ஏன் அப்படின்னா காற்று அப்படிங்கிறது மிக மிக லேசானது. 2% எனர்ஜி பார்ட்டிகிள், 98% ஸ்பேஸ். அவ்வளவு லேசானது, வெரி வெரி சட்லர். அந்த அலை வந்துட்டே இருக்கு. கண்கள்லேந்து வரக்கூடிய அலை, பார்வையா மாறிய அலையும் வந்துட்டு இருக்கு. அதுவும் மிக மிக லேசு.
ஏன் அப்படின்னா இந்த மிக நுண்ணிய உயிராற்றல் துகள் அப்படின்னு சொன்னேன். ஈவன் யூ கேனாட் see through மைக்ரோஸ்கோப். அந்த அளவுக்கு மிக நுண்ணியது. அதுல இருந்து வரக்கூடிய அலை இன்னும் சூக்ஷ்மமா தானே இருக்கும். சோ கண்ணால பார்க்க முடியாது. அதனால இந்த கண்லேந்து புறப்பட்டு வர அலையாகட்டும், காற்றில் இருந்து வரக்கூடிய அலையாகட்டும், ஒன்றை ஒன்று தட்டுவதில்லை. அதனாலதான் பார்க்க முடியறது இல்ல. சோ அப்ஸ்ட்ரக்ஷன் காசஸ் பெர்செப்ஷன். நெக்ஸ்ட், டைவர்ஷன் ஆஃப் எனர்ஜி காசஸ் பெயின். இப்போ எல்லா ஓட்டமும் உடல்ல சீரா ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால தடை ஏற்பட்டால், உதாரணத்துக்கு உங்க கைய நீங்க வேகமா இப்படி தட்டி அடிச்சீங்கன்னாக்க அங்க திசை மாற்றம் உண்டாகும். அப்போ அதத்தான் நம்ம வலியா உணர்றோம். நீங்க வேணும்னா தட்டி பாருங்க, ஒரு மாதிரி எரிச்சல் வரும், மின் குறுக்கு. சோ அதத்தான் நம்ம வலியா உணர்றோம். ஷார்ட் சர்க்கியூட் for the short period, short area, less area. அதுதான் வலி, pain. Then exhaustion of energy felt as hunger. சக்தி குறைபாடு தான் நம்ம பசியா உணர்றோம். பசி எங்க இருக்கு அப்படின்னா உடல் முழுவதும் தான் பசி உணர்வு. ஆனால் உணரக்கூடியது வயிற்றின் பாகம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்ப உடல் முழுவதும் தான் பாக்குது, ஆனா கண்கள் இன்ஸ்ட்ருமெண்ட், கண் வழியா பாக்குறோம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரிதான். சோ சக்தி குறைபாடு இருந்தால் பசி என்ற உணர்வு, அந்த பசி என்ற உணர்வு இன்பமா துன்பமான்னு கேட்டா துன்பம் தான். ஆக முதல் உணர்ச்சி எதுன்னா வலிதான், பெயின்ஃபுல் ஃபீலிங். அப்போ வலி எடுத்தது அப்படின்னா அந்த வலிய போக்கிக்கணும். அதுக்கு ஏதோ ஒண்ணு வேணும், நீடு. அதுக்கான முயற்சியை எடுக்கிறோம், எஃபர்ட். பின் செயலில் இறங்குகிறோம், அது ஆக்ஷன். செய்த செயலினால் ஒரு விளைவு, ரிசல்ட். அந்த விளைவு தான் அனுபோகம், என்ஜாய்மெண்ட். அந்த அனுபோகம், அதன் பதிவு, அதை நினைக்கும் போது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவத்தை சிந்தனை செய்ய அது ஆராய்ச்சி, ரிசர்ச். இப்படி ஆராய்ச்சி செய்ய கிடைத்த அனுபவத்துல ஒரு தெளிவு கிடைக்குது, ரியலைசேஷன். தெளிவுலேந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், கன்க்ளூஷன். ஆக பெயின்ஃபுல் ஃபீலிங், நீட், எஃபோர்ட், ஆக்ஷன், ரிசல்ட், என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச், ரியலைசேஷன், கன்க்ளூஷன். முறையே வலி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்னும் 10 படித்தளங்களால் ஆன செயலும் அனுபவமும் சேர்ந்ததுதான் மனம். அந்த பதிவின் பிரதிபலிப்பு தான் எண்ணம். முதல்ல மனம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சிம்பிளா ஜீவகாந்த அலைதான் மனம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா உயிரின் படற்கை நிலையே மனம். கண்டினியூஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் மைண்ட். இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும் போது 10 படித்தளங்களால் ஆன செயலும் அனுபவமும் தான் மனம் அப்படின்னு பார்த்தோம். 10 steps of action plus experience is mind. ஆக இந்த பதிவின் பிரதிபலிப்பு தான் எண்ணம். அப்போ இந்த எண்ணத்தை ஏன் ஆராயணும்? அடுத்த கேள்வி. எண்ணத்தை ஆராய்ந்தால்தான் இது நல்ல எண்ணமா தீய எண்ணமா அப்படின்னு தெரிய வரும். ஆராயலன்னு நல்லதா கெட்டதான்னு தெரியாது இல்லையா? அப்போ நல்ல எண்ணம் அப்படின்னு தோணினாக்க அதை வளர்த்துக்கணும். தீய எண்ணம் அப்படின்னா nip in the bud itself, முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். ஏன்? இந்த எண்ணம் தான் செயல் வடிவம் பெறுது. அப்போ தீய எண்ணம்னா தீய விளைவு தானே தரும். அப்போ நல்ல எண்ணங்களையே எண்ண வேண்டும் அப்படின்னா எண்ணத்தை ஆராய்ந்து நல்ல எண்ணம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த எண்ணத்தை ஆராய வேண்டும். சரி, 10 படித்தளங்களால் ஆன செயலும் அனுபவமும்
மனம் அதன் பிரதிபலிப்பு எண்ணம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த பதிவை பத்தி தெரிஞ்சுக்கணும். பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரையும் இப்ப வரையும் நம்ம செய்யும் எண்ணம் சொல் செயல் அத்தனையுமே பதிவாது. அதுதான் மேலடுக்கு பதிவு அப்படின்னு சுவாமிஜி சொன்னாரு. இத வந்துட்டு முன்னோர்கள் வந்துட்டு பிராரப்த கர்மம் அப்படின்னு சொன்னாங்க. பிராரப்த கர்மம் சொன்ன உடனேயே எல்லாம் என் பிராரப்தம் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிராரப்தா சவுண்ட்ஸ் பாஸ்ட் இல்லையா? ஆனா சுவாமிஜி அத கிளீனா விளக்கி கொடுத்தாரு. பிரசன்ட் லைஃப் இம்ப்ரின்ஸ். பிறந்ததுல இருந்து இந்த க்ஷணம் வரையும் எதெல்லாம் பதிவாருதோ மேலடுக்கு பதிவு, பிரசன்ட் லைஃப் இம்ப்ரின்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த பதிவின் அனுபவம், அந்த தேவை, பழக்கம், சூழ்நிலைக்கேற்ப மீண்டும் மீண்டும் அதே எண்ணமாத்தான் வரும். அது மட்டும் இல்லாம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு புதிய எண்ணங்களும் வரும். ஆக மேலடுக்கு பதிவு. அடுத்தது, நம்ம எங்கேந்து வந்திருக்கோம்? அடுத்த கேள்வி கேட்டாக்க நம்ம பெற்றோர்கள் மூலமா வந்திருக்கோம். நம்ம பெற்றோர்கள் அவங்க பெற்றோர்கள் மூலமா இப்படியே பின்னோக்கி போனா முதல் மனிதன்ல இருந்து, அப்போ முதல் மனிதன்ல இருந்து கருவமைப்பு மூலமா அத்தனையுமே தொடர்ந்து வந்திருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம பறக்கும் போது ஓப்பனிங் ஸ்டாக் அதெல்லாம். இத வந்துட்டு சஞ்சித கர்மா அப்படின்னு சொன்னாங்க. சஞ்சி அப்படின்னா எல்லா பாஷையிலயும் பேக் தான், மூட்டை தான். யூட்ரஸ் பேக் தானே. சோ அங்கேந்து தானே ஒரு பிறப்பு அப்படிங்கிறது. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக், கருவமைப்பு பதிவு, சஞ்சித கர்மா. இது வந்துட்டு பாஸ்ட் லைஃப் இம்ப்ரின்ஸ் அப்படின்னு சொன்னாரு. சோ பிரசன்ட் லைஃப் இம்ப்ரின்ஸ், பாஸ்ட் லைஃப் இம்ப்ரின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நல்லா புரிய ஆரம்பிச்சது. அப்போ முதல் மனிதன் எங்கேந்து வந்திருக்கான் அப்படின்னு சிந்திச்சா, முதல் மனிதன் 5 அறிவு மிருகத்திடம் இருந்து வந்திருக்கிறான். அப்போ அதனுடைய குணாதிசயங்களும் தொடர்ந்து வந்திருக்கு. கண்டிப்பா யார் இல்ல அப்படின்னு சொல்றீங்களோ கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். கண்டிப்பா அத்தனையும் வந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு ரெகுலர் கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெகுலர் கிளாஸ்ல எல்லாரும் வந்து உக்காந்து இருக்கீங்க. 5 மணி வரையும் கிளாஸ் இருக்கு. காலையில 9ல இருந்து 5 மணி வரையும் கிளாஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. யார் வந்துட்டு மிருக குணங்கள் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கள கட்டி போட்டுருவோமா? சரி, கட்டி போட்டாச்சு. கிளாஸ் முடிஞ்சுது. 5 மணிக்கு எல்லாரும் போயாச்சு. இவரும் போனோம், ஆனா கட்டி போட்டிருக்கோம். அப்ப என்ன செய்வார் அவரு? அந்த முடிச்சவைக்க வாயால கடிப்பாரு, சேர காலால உதைப்பாரு. கிக்கிங் லைக், ஈட்டிங் லைக், பைட்டிங் லைக், சீட்டிங் லைக், கன்னிங் லைக், ஆல் அனிமல் குவாலிட்டிஸ். அந்த டேஷ் எல்லாம் நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கோங்க, என் வாயால சொல்ல பிரியப்படல. ஆல் அனிமல் குவாலிட்டிஸ். ஆக மிருக குணங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த மிருக குணங்கள் போகணும்னு சொல்லிட்டுதான் போன பதிவுல பார்த்தோம். இந்த மிருக குணங்கள் போய் மனிதனாகணும், மனிதன் நல் மனிதனாகணும், மாமனிதனாகணும், அவன் தெய்வம் போன்ற மனிதன். அப்போ திருத்தி பணி கொண்டால்தான் இது நடக்கும் இல்லையா? ஆக மனத்தின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனின் தன்மை. மனதின் மாண்பு, மனதின் உயர்வு எதுவோ அதுதான் மனிதனின் மாண்பு, மனிதனின் உயர்வு. சுவாமிஜி நிறைய இடத்துல இத பத்தி சொல்லியிருக்காரு. வாட் யூ திங்க் யூ பிகம். பெரியவங்க நிறைய பேர் இத பத்தி சொல்லியிருக்காங்க. ஆகவே மனதை எந்த அளவுக்கு உயர்த்தி கொள்கிறோமோ, தூய்மை செய்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்வு, மதிப்பு, வெற்றி, மற்ற எல்லா வளங்களும் அமையும். ஆகவே மனதை வளப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். எப்படி? அயரா விழிப்பு நிலை காத்து நல்ல எண்ணங்களையே எண்ண வேண்டும். மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது. மனம் போன போக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு.
சோ மனம் போன போக்கெல்லாம் போக கூடாது. ஏன்னா மனமே மனிதன். பர்சன்ஸ் குவாலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. 6 அடி இருந்தா என்ன பர்சனாலிட்டிங்கிறோம், அதல்ல பர்சனாலிட்டி. மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதன். சோ பர்சன்ஸ் குவாலிட்டி. அப்ப நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மனதின் தன்மைய உயர்த்திக்கணும். ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் குவாலிட்டி ஆஃப் யுவர் மைண்ட். You will be respected and accepted personality in the society. So நல்லவன் கெட்டவன் கஞ்சன் தரத்தரமா சொல்றோம், விதவிதமா சொல்றோம் இல்லையா? அப்போ ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா 100% நல்லவங்களும் இல்ல, 100% கெட்டவங்களும் இல்ல, இரண்டும் கலந்துதான் இருக்கு. ஆனா பெர்சன்டேஜ் வைஸ் நல்லது ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா அவங்க நல்லவங்க, அவ்வளவுதான். சோ நல்லவன் கெட்டவன் உலோபி இதெல்லாம் மனதின் தன்மையை பொறுத்து மனிதனுக்கு வழங்கப்படுகிறது இல்லையா? அப்போ மனதின் தன்மையத்தான் உயர்த்திக்கணும். அப்ப மனதின் தன்மையை உயர்த்திக்கணும் அப்படின்னு இத ஆராய்ந்து தெளிந்தால்தான் முடியும். அப்போ திருத்திக்கிட்ட மட்டுமே தான் மனத்தின் தன்மைய உயர்த்திக்க முடியும். இவ்வளவு சொன்ன பிற்பாடும் சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் என் சஞ்சித கர்மம் தான் காரணம், நான் இப்படி இருக்கிறதுக்கு என்ன விட்டுருங்க சாமி அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க திருத்திக்கிறதுக்கு விரும்பல. இன்னொன்னு சோம்பேறித்தனம். ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போடணும் திருத்திக்கணும்னு. எண்ணத்தை ஆராயணும், தற்சோதனை செய்யணும், தவம் செய்யணும். கேட்டவண்ண மலைச்சிடுறாங்க. அதனால ஒரே ஒரு வார்த்தை எல்லாம் சஞ்சித்த கர்மம் தான் காரணம் அப்படின்னு அது மேல பழி போட்டு தப்பிச்சுக்கிறாங்க. எஸ்கேபிஸ்ட் அவங்க எல்லாம். இல்லன்னா சோம்பேறித்தனம், இல்லன்னா மாத்திக்க விருப்பமே படல, ஏதோ ஒரு காரணம் தான். டோன்ட் பிளேம் த சர்க்கம்ஸ்டான்சஸ். சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் நியூட்ரல். அதனாலதான் இறைவன் வந்துட்டு ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு. எந்த வழியில வேண்டாலும் போ, இந்த வழியில போனியா நேர் வழி, அரண்மனைக்கு நேர போய் சேரலாம். யூ கேன் ரீச் த காட்ஸ் அபோர்ட். கல்லு முள்ளு எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியா போலாம். இந்த வழியில போனாலும் ரீச் ஆகும். கல்லு முள்ளு இருக்கு, நிறைய கஷ்டங்கள் வரும், கவலைப்படுவீங்க, கோவப்படுவீங்க. புனரபி மரணம். அங்க you have to reach the gods about. அதுக்கு எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ தெரியாது. சோ 2 வழியும் கொடுத்துட்டு ஃப்ரீ வில், நீ எப்படி வேண்டாலும் போ. அதனாலதான் சில பக்கங்கள் வந்துட்டு பூர்த்தி செய்யாம விட்டுருக்காரு, பிரேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரேயர்ஸால நம்ம fill in the blanks ஃபில் பண்ணும்போது, நேர் வழியில போகும்போது இந்த ஜென்மத்திலேயே இறைநிலை உணர்வு நமக்கு கிட்டும். இதை ஆணித்தரமா நம்பணும். நம்பினார் கைவிடப்படுவதில்லை இல்லையா? சோ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பக்த கும்பார கனகதாசர். பக்த கும்பாரா வந்துட்டு குயவர் இல்லையா? அப்போ எப்பவுமே அவரு இறை சிந்தனையிலேயே இருப்பாரு. இந்த களிமண்ணை மிதிச்சுட்டே இருக்கும் போதும் இறை சிந்தனை, அந்த பாடல்கள் பாடிட்டு இருப்பாரு. கண்ணை மூடிட்டு அதிலே லயமாவாரு. அப்போ பச்சிளம் குழந்தை தவழக்கூடிய நிலை, அவ்வளவுதான். அது இந்த களிமண் குழம்புல விழுந்துருச்சு. ஆனாலும் இவருக்கு தெரியல அது வந்திருக்கு. ஏன்னா இவருதான் கண்ணு மூடிட்டு அதுலயே இறைநிலையிலே லயிச்சு போயிருக்காரு. அப்போ அந்த மிதிச்சதுல பச்சிளம் குழந்தை இல்லையா, செத்து போயிருச்சு. அதுக்கப்புறமா குழந்தைய தேடிட்டு வந்த அம்மா குழந்தை செத்து போயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே பக்த கும்பாராவை நல்லா திட்டிடுறாங்க. இவருக்கும் தன்னால குழந்தை செத்து போச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ். இவ்வளவு அஜாகிரதையா இருந்துட்டேனேனா அப்படின்ட்டு இந்த அம்மாவும் திட்டுது. சரி, இந்த சங்காத்தமே வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பூரா அவர் இறை சிந்தனையிலேயே இருந்தாரு. இறைநிலை உணர்வு கிடைத்தது, சாட்சாத்காரம். கனகதாசரோட மனைவி இவர் எப்ப சாதனை பண்ணணும்னு உட்கார்ந்தாலும் அவ்வளவு பணிவிடைகள் உதவி செய்தாங்க. அதனால அவர் சொன்னாரு, என் மனைவி ரொம்ப உதவி செஞ்சா, அதனாலதான் இறை உணர்வு. ஆக ஒருவருக்கு
உதவி செஞ்சாங்க, இன்னொருத்தருக்கு உபதிரவம் செஞ்சாங்க. சோ ஆனா 2 பேருமே இறைநிலை உணர்வு பெற்றாங்க. சோ டோன்ட் பிளேம் த சர்க்கம்ஸ்டான்சஸ். இதனாலதான் இவங்களாலதான் டோன்ட் பிகம் எ எஸ்கேபிஸ்ட். முடியும், கண்டிப்பாக முடியும். நாம் நம்மை திருத்திக் கொண்டால் இந்த ஜென்மத்திலேயே இறைநிலை உணர்வு கிட்டும், சந்தேகமே இல்லை. சரி, செய்த செயல், அதனால் கிடைத்த அனுபவம் எல்லாம் பதிவாருது. பதிவானது மீண்டும் மீண்டும் எண்ணமா பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி 2 அடுக்கு பதிவை பத்தி பார்த்தோம். மேலடுக்கு பதிவு கருவமைப்பு பதிவு, ஹெரிடிட்டரி இம்ப்ரின்ஸ் இல்லையா? 2 விதமா பார்த்தோம். அப்போ இந்த பதிவு எங்கெல்லாம் பதிவாருது, எப்படி பதிவாருது அப்படிங்கறத பாத்துட்டு வரலாம். பாடி செல்ஸ் இங்க எப்படி பதிவாருது அப்படின்னு சொன்னா, அலை இயக்க பதிவு, சுருங்கி விரிந்து, as expansion and contraction, அந்த மாதிரியான பதிவு உடல் செல்கள்ல. அடுத்தது பிரெயின் செல்ஸ், மூளை செல். அங்க as dot size pressure, அவ்வளவுதான், ஒரு நினைவு பதிவு. இப்போ செல் அப்படின்னு சொன்னாலே it is a combination of minutest energy particle. அப்போ ஒவ்வொரு செல்லுமே மைன்யூட்டஸ்ட் எனர்ஜி பார்ட்டிகிள்கும் கூட்டால ஆனது அப்படின்னா, ஒவ்வொரு அணுவும் சுத்தும் போது அதுல இருந்து அலை வருதுன்னு பார்த்தோம். அப்போ ஜீவகாந்த களத்திலேயும் பதிவாகுது. இந்த ஜீவகாந்த களத்துல பதிவாயி திணிவாயி சீடு செல், ஜெனட்டிக் சென்டர் வரையும் போறது. ஏன்னா அங்கேருந்துதான் ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும் போது அத விதை செல், வித்து செல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, சீடு செல்ஸ். அப்போ அங்க வரையும் போய் பதிவாது அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 7 generations ஸ்ட்ராங்கா இருக்குமா அந்த பதிவெல்லாம். உதாரணத்துக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, தாத்தாவே பேரனா வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா தாத்தா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு, அது நிஜமா? நிஜம்தான். தாத்தா இல்லைன்னாலும் இல்ல, தாத்தா இருந்தாலும் நிஜம்தான். ஏன்னா தாத்தாவோட பார்ட் ஆஃப் த சோல் ஒன்லி இஸ் சன், பார்ட் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் சோல் இஸ் கிராண்ட்சன். அப்போ தாத்தா தான் பிறந்திருக்காரு. அவ்வளவு 7 generation ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லா பதிவும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, எங்கேயுமே விட்டு போகல. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கெட்டது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். நோ அதர் கோ. அடுத்தது ஆகாஷிக் இம்ப்ரிண்ட் அப்படின்னு சுவாமிஜி சயின்டிபிக்கா விளக்கி கொடுத்திருக்காரு. இதத்தான் அந்த காலத்துல முன்னோர்கள் ததாஸ்து அப்படின்னு சொல்லிரும். அஸ்வினி தேவதைகள் நின்னுட்டு இருக்காங்க, எப்பவுமே ததாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ மனசுல கெட்டது நினைக்கும் போது ததாஸ்துன்னு சொல்லிட்டாங்கன்னா உன் வாழ்க்கையில நடக்கும். அதனால மனசாலியும் கெட்டதை நினைக்காதன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல சயின்ஸ் டெவலப் ஆகல, வெக்காபுலரிஸ் இல்ல. அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன தோணித்தோ அது வழியா நல்லது சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனாலும் இந்த ஜனங்க கேட்கல. ஏன்னா இப்ப சயின்ஸ் டெவலப் ஆயிருச்சு. ஆமா, அஸ்வினி தேவதையும் நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு கேலிக்குரியதா ஆயிருச்சு. அதனாலதான் பார்த்தாரு சுவாமிஜி ஆகாஷிக் இம்ப்ரிண்ட், வான்காந்த பதிவு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த அலை உடலை விட்டு வெளியே வருது. உடலை விட்டு வெளியே வந்தா வெளியில என்ன இருக்கு? வான்காந்தம், பிரபஞ்ச காந்தம் தானே, யூனிவர்சல் எனர்ஜி ஃபீல்டு. அங்கேயும் பதிவாது. அங்க வந்துட்டு பிரதிபலிப்பு பதிவாகுது. அப்போ எல்லா உயிரினங்கள்லயும் இந்த பதிவு பிரதிபலிப்பு அப்படிங்கிறது நடக்குது. ஆக எங்கெல்லாம் பதிவாருது? பாடி செல்ஸ், பிரெயின் செல்ஸ், பயோமேக்னெட்டிக் ஃபீல்ட், சீடு செல்ஸ், ஆகாஷிக் இம்ப்ரிண்ட். இந்த ஆகாஷிக் இம்ப்ரிண்ட வந்துட்டு எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். அப்படின்னா டிவி, ரேடியோ ஏதாச்சும் ஒண்ணு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். எங்கெங்க பதிவானதோ அங்கங்கேயே பிரதிபலிக்கும். இப்ப உங்களுடைய பதிவு உங்களுக்கே பதிவாகும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடை வீதிக்கு போயிருக்கீங்க. போகும்போது அந்த வீதியில ஒரு பெரிய பாறாங்கல் இருந்திருக்கு, நீங்க கவனிக்கல, எடறு
இடறிடுச்சு. அது ரத்தம் வர அளவுக்கு காயம் ஆயிருக்கு அப்படின்னா அப்பா அப்படிங்கிறீங்க இல்லையா, அந்த வலி உணர்வு அங்க வான்காந்தத்துல பதிவாது. நீங்க ஒரு மாசம் கழிச்சு அந்த வீதிக்கு போனா உங்க கண்ணு ஆட்டோமேட்டிக்கா அங்க அந்த கல் இருக்கான்னு பாக்கும். என்ன, நீ உங்களுடைய பதிவு உங்களுக்கே பிரதிபலிப்பாகும். கண்டிப்பா நடக்கும் அது. அடுத்தது, நீங்க விட்ட பதிவு மத்தவங்களுக்கு போகும். போட்டும், ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க இல்லையா, அதனால அதை பத்தி அவ்வளவா கவலைப்பட மாட்டோம். அடுத்தது, மத்தவங்களோடதும் நம்மளுக்கு பிரதிபலிக்கும் சொன்னோன்னா பயம். ஏன்னா எல்லாரும் கெட்டவங்க, இதுதான் நம்ம நினைப்பு. எதுக்கு பயப்படணும்? ஜஸ்ட் டியூன் யுவர் மென்டல் ஃப்ரீக்வன்சி அட் லோவர் லெவல். தியானம் பழகுங்க. 14+ இல்லாம அதுக்கு கீழே வச்சிருங்க. ஜஸ்ட் டியூன் யுவர் மென்டல் ஃப்ரீக்வன்சி அட் லோவர் லெவல். பயப்பட தேவையே இல்ல. யாரு ஒரு 30-35 யாரு என்ன சொல்லியிருந்தாலும் அந்த பதிவு நம்ம மனசுல பிரதிபலிக்காது கட்டாயமா. ஆல்வேஸ் யூ மெயின்டைன் the frequency level at lower level. அந்த குறைந்த மன அலைச்சுழல்ல யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், கிரேட் திங்கர்ஸ், ஸ்காலர்ஸ், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் தான் பிரதிபலிக்கும், நன்மை தான் பயக்கும். So just tune your mental frequency at lower level. Just remember this TV or radio. This is Akashic imprint, வான்காந்த பதிவு. சரி, எதுக்கு நம்மளுக்கு திருப்பியும் பிரதிபலிக்குது? Nothing can be straight always. Because of the self compression of the surrounding pressure force, it comes to us. அதனாலதான் லைட்டையே நம்ம பாக்குறோம். டிராவல் ஆயிட்டே இருக்குன்னா போயிட்டே இருக்கணும் இல்லையா? Because of it, the compression again back to us. அதனாலதான் அந்த பிரதிபலிப்பு அப்படிங்கிறது நடக்குது. இன்னொரு உதாரணம் புரியக்கூடியதாவே சொல்றேன். மழை வந்துட்டு எத்தனை உயரத்துல இருந்து எந்த ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு, வர்ற வேகத்துக்கு அப்படி சதறித்தானே போகணும். ஆனா பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரவுண்டா இருக்கும். நீங்க தண்ணியில பாருங்க, அப்படியே பபிள் பபிளா பர்ஃபெக்ட் ரவுண்ட். பிகாஸ் ஆஃப் த கம்ப்ரெஷன் ஆஃப் த pressure force of the space, nothing can be straight always. Everything in globular form, micro to macro level, எல்லாமே அப்படிதான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த கம்ப்ரெஷன், சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்பேஸ். அப்போ இந்த வான்காந்த பதிவு அப்படிங்கறத வந்துட்டு ராமகிருஷ்ணர் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பதிவு ஆயிருக்கு வான்காந்தத்துல, நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழிஞ்சிருமா அப்படின்னா இல்ல, எத்தனை பேர் வேண்டாலும் எடுத்துக்கலாம். பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் த நேச்சர் இஸ் சிம்பிளி மல்டிப்ளைஸ். ஒரு விதை நடுறீங்க, எவ்வளவு பழங்கள், அதுல இருந்து எவ்வளவு விதைகள், எவ்வளவு வருஷங்கள், சிம்பிளி மல்டிப்ளைஸ். அது மாதிரி இந்த ஒரு பதிவு ஒவ்வொரு எனர்ஜி பார்ட்டிகளையும் ரிஃப்ளெக்ட் ஆகி பதிவு ஆயிட்டே இருக்கு. அதனால எத்தனை பேர் வேண்டாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அகைன் அந்த டிவியே எடுத்துட்டு வாங்க. ஒரு 100 டிவி வச்சுட்டு 100 டிவிலையும் சோனி செட் பண்ணுங்க, வருமா வராதா? 100லயும் நேஷனல் ஜியோகிராபி செட் பண்ணுங்க, வருமா வராதா? வரும் இல்லையா? அது மாதிரிதான் எத்தனை பேர் வேண்டாலும் அந்த பதிவை எடுத்துக்கலாம். அதனாலதான் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் வந்துட்டு ஆகாஷிக் பொல்யூஷன் இஸ் த வர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. வெஹிக்கிள் பொல்யூஷன் இஸ் நத்திங். நம்ம வந்துட்டு இந்த வெஹிக்கிள் பொல்யூஷனுக்கு கூப்பாடு போட்டுட்டு இருக்கோம், ஐயோ இவ்வளவு பொல்யூஷன் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. தட் இஸ் நத்திங். இயற்கையிலேயே எக்கோ பேலன்ஸ் நடக்குது. மரம், செடி, கொடிகள் அதை எடுத்துக்குது. என்ன, ஆக்சிஜனை விட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது. சோ எக்கோ பேலன்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த நேச்சர் இட்செல்ஃப். ஆனா இந்த ஆகாஷிக் இம்ப்ரிண்ட், த ஆகாஷிக் பொல்யூஷன் இஸ் த வர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவர் தாட் இஸ் லைக் எ சீட் இன் த வேவ் ஃபார்ம் இன் ஆகாஷ். ஒரு விதை மாதிரி. அப்ப விதையில இருந்து எவ்வளவு விருஷங்கள், எவ்வளவு பழங்கள், திருப்பியும் எவ்வளவு விதைகள். ஆகாஷிக் பொல்யூஷன் இஸ் த வர்ஸ்ட். அவர் தாட் பொல்யூஷன் இஸ் த வர்ஸ்ட். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப எச்சரிக்கை கொடுத்திருக்காரு இத பத்தி. அப்போ இந்த எண்ணம் எழுவதற்கு காரணமும் வேணும் நமக்கு இல்லையா? என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தாக்க,
need, habit, circumstances, others imposition, heredity and divinity. need, தேவை. இப்போ பசிச்சது சிம்பிளா வாழ்க்கையில நடக்கிறதையே உதாரணமா சொன்னா நல்லா புரியும். ஒண்ணு புரிதல் வந்துருச்சு அப்படின்னாக்கா மித்தது எல்லாம் நம்மளுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். அதனால ஈஸியா புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ பசிக்குது அப்படின்னா சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அப்ப உணவின் மேல் எண்ணம் போகும் இல்லையா? தேவையான எண்ணம் தான். நிச்சயமா இத பூர்த்தி செய்துக்கலாம். ஆனா சாப்பிடும் போது we have to follow limitation and methodology. அவ்வளவுதான். வெரி சிம்பிள், வெரி ஈஸி டு ஃபாலோ. அடுத்தது பழக்கம். உதாரணத்துக்கு 1 மணிக்கு உங்க லஞ்ச் டைம்னு வச்சுக்கோங்க. 1 மணிக்கு சாப்பிட்டு பழக்கம் ஆயாச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ வெளியில போகணும். 1 மணிக்கு திருப்பி வர முடியாது. அப்போ செல்ஃப் பிட்டி, சாப்பிட முடியாது. என்ன போற இடத்துலயும் அக்கம் பக்கம் எதுவும் சாப்பிடுற மாதிரி இல்ல. அப்ப என்ன பண்றது? ஒரு புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 11 o'clock பிரேக்ஃபாஸ்டும் வேண்டாம், லஞ்சும் வேண்டாம், பிரஞ்ச் டில் த பிரிம், வயறு முட்டை சாப்பிட்டாச்சு. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. நீங்க கிளம்பி போயாச்சு. கடவுள் அருளால அந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு 1 மணிக்கு வந்துடுறீங்க. அப்ப என்ன தோணும்? 1 மணிக்கு சாப்பிட்டு பழக்கம் ஆயாச்சு. பக்கத்து வீட்டுல வேற குக்கர் விசில் அடிக்குது. அப்படிங்கும்போது சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இந்த காலத்துல எல்லார் வீட்லயுமே நொறுக்கு தீனிங்க இருக்கு. இல்ல அப்படின்னு சொன்னா வெரி 1% இருக்கலாம், 2% இருக்கலாம், அவ்வளவுதான். அப்போ அது வாயில எடுத்து போடுறோம். 11 மணிக்கு வயறு முட்டை சாப்பிட்டா ஜீரணம் ஆயிருக்குமா? ஆயிருக்காது, அறக்குறையாதான் ஆயிருக்கும். இப்ப 1 மணிக்கு சாப்பிட்டு பழக்கம் வந்ததுனால ஏதோ சாப்பிடணும்னு தோணி ஏதோ ஒரு நொறுக்கு தீனிய உள்ள போட்டா 2ம் மிக்ஸ் ஆகும். அதுதான் புளிப்பு, அல்சர் இந்த மாதிரி வரத்துக்கு காரணமே. உடல் நோய்களுக்கு காரணமா அமைஞ்சு போறது. அப்போ இந்த பழக்கத்தால வந்த எண்ணத்தை பூர்த்தி செய்துக்கலாமா வேண்டாமா ஆராய்ந்து நீங்க தான் முடிவெடுக்கணும். அடுத்தது சர்க்கம்ஸ்டான்சஸ், சுற்றுப்புற சூழ்நிலை. ஒரு தேவை இல்லை, பழக்கமும் இல்லை, ஆனால் சுற்றுப்புற சூழ்நிலையால் ஒரு எண்ணம். எப்படின்னாக்கா பசிக்கல, அதனால தேவையில்லை. 1 மணிக்கு சாப்பிட்டு பழக்கம். இப்ப 1 மணியும் இல்ல, 3:30 மணி. ஆனா அந்த வீதியில வெரி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட், அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஐட்டம் சொல்லிட்டு போய் உட்காந்து சாப்பிடலாமா வேண்டாமா நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். சோ சூழ்நிலையால் வரும் எண்ணம், அதையும் நம்ம ஆராய்ந்து பூர்த்தி செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்ற முடிவை எடுக்க வேண்டும். சுவாமிஜி யாருமே கம்பல் பண்ணவே இல்லை. எல்லாம் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்ட்டாரு ஆரம்பத்திலேயே. ஆனா விஷயத்தை மட்டும் காதுல போட்டு வச்சுட்டாரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம ஜீவாத்மா இத யோசனை பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அதனாலதான் இத்தனை பேரும் இவ்வளவு வருஷமா இத சொல்லிட்டு வர்றது. சரி, அடுத்தது அதர்ஸ் இம்போசிஷன். டிவி ஆட்ஸ், ஸ்ட்ரீட் பேனர்ஸ், இதெல்லாம் அதர்ஸ் இம்போசிஷன் தான், பிறர் மன தூண்டுதல் தான். இந்த டிவி ஆட பார்த்து எத்தனை பேரு சோப் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, டூத் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஷாம்பு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் நிறைய பேர் சொல்லியே கேள்விப்பட்டிருக்கேன். சோ இதெல்லாம் பிறர் மன தூண்டுதலின் காரணம் தான். அடுத்தது ஹெரிடிட்டி, கருவமைப்பு. ஹெரிடிட்டி அண்ட் டிவினிட்டி, தெய்வீக எண்ணம். இது ரெண்டுத்துக்கும் சுவாமிஜி ஒரு உதாரணம் மூலமாவே விளக்கி கொடுத்திருக்காரு. ஒரு தாத்தா, அவர் அந்த காலத்துல ஸ்கூல் இல்ல, ஒண்ணு இல்ல, படிக்கல, பதவி இல்ல, பணம் இல்ல. அப்படிங்கும் போது ஒரு ஏழ்மையில வாடிட்டு இருக்காரு. என் பையனாவது படிச்சு பெரிய பதவியில இருந்து நல்லா வாழலாம் இல்ல, அப்ப ஸ்கூல் இங்கே இருந்தா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. அது திணிவு பெற்று வித்து செல் வரையும், ஜெனட்டிக் சென்டர் வரையும் போயிருக்கு. சோ மகன் பிறக்கிறாரு, அப்பா இல்லையா. அடுத்தது
அவர் காலத்திலயும் ஸ்கூல் வரல, டிரான்ஸ்போர்ட் வசதி இல்ல, அவரும் நிறைய மெத்த படிக்கல, அதனால பெரிய பதவியில இல்ல. அப்படிங்கும் போது அவருடைய வாழ்க்கையும் தரமும் ஒரு சராசரியா தான் இருக்கு. அவருக்கும் அதே எண்ணம் வித்தால வந்திருக்கு இல்லையா, அது நல்லா மலர்ந்து அவருக்குமே அதே எண்ணம், இங்க ஸ்கூல் இருந்தா என் பையனாச்சும் படிச்சு நல்ல பதவியில வந்து நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கை தரம் நல்லா இருக்குமே, லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைச்சாரு. அப்படிங்கும்போது இந்த தெய்வ இச்சை இருக்கு இல்லையா, அதால அங்க ஸ்கூல் வந்துரும். எப்படின்னாக்க, யாருக்கு துணிவு இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கோ அவங்க மூலமா இந்த இறைநிலை ஒரு ஸ்கூலை கட்ட வச்சிரும். அந்த மாதிரி வந்ததுதான் நிறைய எஜுகேஷன் ட்ரஸ்ட். சோ ரெண்டுத்துக்கும் ஒரே உதாரணத்தோட விளக்கி இருக்காரு சுவாமிஜி. சோ இந்த எண்ணங்களினால், இந்த காரணங்களினால் நமக்கு எண்ணம் வருது. டிவினிட்டிக்கு இன்னும் 1-2 கூட நான் சொல்லலாம். அந்த காலத்துல எப்ப பார்த்தாலும் போர் போர் போர்னே இருந்தது, சண்டை சச்சரவு, ஒரு அமைதி இல்லாத நிலை இருந்தது. அப்போ அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் இந்த சண்டை சச்சரவு ஏதும் இல்லாம எப்ப நம்ம அமைதியா வாழுவோம் அப்படின்னு நிறைய பேர் யோசனை பண்ணாங்க. பாசிட்டிவ் கலெக்டிவ் தாட்ஸ். ஒரு மகான் வந்தாரு, கௌதம புத்தா. அவர் வரும்போதே அவருடைய ஓரா பாடி நல்ல விரிஞ்சு இருந்தது. அந்த ஓரா பாடிக்குள்ள யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்ல முடியாத நிம்மதி கிடைச்சுதான். சோ இதுவும் இறைநிலை செயல்தான். அடுத்தது, இவ்வளவு கோவில்கள் இருக்கு, இவ்வளவு வேல்யூஸ் இந்திய நாட்டுல இருக்கு. இப்ப டிவில கூட பாத்தீங்கன்னா பக்தி சேனல்ஸ் நிறைய இருக்கு. ஆனாலும் மக்கள் வந்துட்டு திருந்தாம பழையபடியிலேயே இருக்காங்களே. அவங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதையே செய்துட்டு அந்த துன்பத்திலேயே உழண்டுட்டு இருக்காங்களே. இறைநிலை உணர்வு வேணும்னு யாரும் சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த தத்துவம் எல்லாம் புரியாது இருக்கு. இந்த சயின்ஸ் டெவலப் ஆனதுனால இவங்க நம்பவும் மாட்டேங்கிறாங்களே. சயின்டிபிக்கா யாராச்சும் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேருடைய ஏக்கம். பாசிட்டிவ் கலெக்டிவ் தாட். நம்ம வேதாத்ரி மகரிஷி வந்தாரு, அத்தனையும் அழகா எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சயின்டிபிக்கா சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த தத்துவம் அத்தனையும் அவ்வளவு என்ன, இறைநிலைய கூட சயின்ஸா சொல்லிட்டாரு. கான்சியஸ் எனர்ஜி இஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு, அறிவும் ஆற்றலும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சயின்ஸா இறைநிலைய யாருமே இதுவரையும் சொல்லல, கண்டிப்பா சொல்லல. இத ஒரு மகானே சொல்லியிருக்காரு. ஆக நாம் என்னெல்லாம் என்றோம், இனி விழிப்பு நிலையில் எண்ணத்தை எண்ண வேண்டும். கண்டிப்பாக விழிப்பு நிலையில் எண்ணத்தை எண்ண வேண்டும். அப்போ இந்த எண்ணம் எங்க பிறக்குதுன்னு பார்த்தோம், மனம். அப்போ இந்த உடலுக்கும் மனதுக்கும், மனதுக்கும் உயிருக்கும், அதாவது நம்முள் உறைந்திருக்கும் ஆன்மாவிற்கும், நம்முள் உறைந்திருக்கும் ஆன்மாவிற்கும் இறைநிலைக்கும் உள்ள தொடர்பு பற்றி சிறிதாவது தெரிந்திருக்க வேண்டும். சரி, முதல்ல வந்துட்டு உடலுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பை பத்தி பார்க்கலாம். இந்த உடலை இயக்கிறதே மனசுதான். Mind only functions the body. If mind says I am energetic, body also feels energetic. என்ன, நான் உற்சாகமா இருக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோட வலிமை உடலும் நல்லா ஒத்துழைக்கும். If mind says I am tired, body also will not cooperate. நீங்க சினிமாக்கு கூப்பிட்டா கூட ஐயோ வேண்டாம்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, body will not cooperate. சோ இந்த மனம்தான் உடலை இயக்குது. ஆனா நம்ம அறியாமையால என்னெல்லாம் பேசுறோம், பொருட்களை பத்தி பேசுறோம், மனுஷங்களை பத்தி பேசுறோம், அவங்க கிட்ட இருக்கிற வேண்டாத தீய குணங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா இந்த மனம் கத்தி போன்றது. கத்தின்னா ஒரு பக்கம் இல்ல, 2 பக்கமும் கூர்மையா இருக்கிற கத்தி. ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொன்னாங்க. கொன்றால் பாவம், தின்றால் போகும் சொன்னாங்க. கொன்றால் பாவம் எப்படி தின்றவங்களுக்கு போகும் அப்படின்னா, இப்போ கசாப்பு கடைக்காரன் வந்துட்டு எல்லா ஆட்டையும் கொண்டு போட்டு தொங்க போட்டிருக்க மாட்டான். ஒரு 2 ஆடைதான் தொங்க போட்டிருப்பான். அது யாராச்சும் வாங்கிட்டு போனாதான் அடுத்த 2 ஆடு. யாரும் வாங்கல அப்படின்னா அவன் அந்த தொழிலை செய்ய மாட்டான். அப்போ அவனுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா இறைநிலை அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு வேறு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யும். யாரையுமே அப்படி விட்டுறாது. ஏன்னா எல்லாருமே இறைநிலையின் குழந்தைகள் தானே. கண்டிப்பா வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு. அதனாலதான் சுவாமிஜி சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க எங்க போனாலும் ஒரு கசாப்பு கடைய பார்த்தாக்க உணவுக்காக உயிர் கொள்ளாமை வேண்டும் அப்படிங்கிற உங்க எண்ணத்தை விட்டுருங்க, வான்காந்தத்துல பதிய வச்சிருங்க. அது ஒன்னே போதும். அதுவே மல்டிப்ளை ஆகி இன்னும் எத்தனை பேரு இப்ப பாத்தீங்கன்னாக்க நிறைய பேரு வெஜிடேரியனிசம் வந்திருக்காங்க, வீகன்னு சொல்லிட்டு திரும்பிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த எண்ணத்துடைய வலிமைதான் காரணம். இன்னொரு பழமொழியும் சொன்னாங்க, அவங்க செஞ்ச பாவத்தை சொல்லி காட்டினா 6 மாச பாவம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு. அது எப்படி 6 மாச பாவம் நம்மளுக்கு வரும்? தப்பேனோ அவரு தானே செஞ்சாரு, நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு நம்ம அறியாமையா இத சிந்திக்காம விட்டுட்டோம். கொஞ்சம் சிந்திச்சா நம்மளுக்கே புரியும். எப்படின்னா, ஒருத்தர் தப்பு செய்யறாரு, அத நம்மளுக்கும் அவருக்கும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம இப்ப சொன்னா உடல் செல், மூளை செல், ஜீவகாந்த களம் அது திணிவு பெற்று பெற்று வித்து பதிவாகும் இல்லையா? சீடு செல் வரையும், ஜெனட்டிக் சென்டர் வரையும் போய் பதிவாகும். அப்ப திணிவா இருந்தால்தான் அங்கு பதிவாகும். அப்படின்னாக்க கண்டிப்பா ஒரு நாள் பிரதிபலிக்கும். நம்மளும் அதே தப்ப செய்வோம். இங்க பதிவாயி பிரதிபலிச்சா நம்ம தப்பு செய்வோமா இல்லையா? அதனாலதான் சொன்னாங்க, 6 மாச பாவம் வரும், இன்னொருத்தங்களை பத்தி குறை சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாவம் அவங்க சயின்ஸா சொல்லாததுனால நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு சுவாமிஜி சொல்லி கொடுத்தாச்சு. நம்மளாச்சும் இனிமே புறம் கூறாமை அதை கடைபிடிப்போம். சரி, எனவே நல்ல எண்ணங்களை எண்ண வேண்டும். தீய எண்ணம் என்று கண்டால் மறு வினாடியே நல்ல எண்ணங்களையே எண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் போடுங்க. இப்போ அயரா விழிப்பு நிலை தவறி ஒரு கெட்ட எண்ணம் வந்தாலுமே சங்கல்பம் போட்டிருக்கோம் இல்லையா, கூடவே நல்ல எண்ணமே எண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணமும் சேர்ந்து வரும். அப்ப நாளடைவில் நல்ல எண்ணங்களை மட்டுமே நாம் எண்ணுவோம். நாம் திருத்தி பணி கொள்வோம், பயன் கொள்வோம் கண்டிப்பாக. சரி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு 10 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு தண்ணி சக்கரை சேர்க்காம குடிங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது எப்படி குடிக்கிறது? ஒரு முகம் சுளிப்பு, உடனே இங்க எச்சில் ஊறும். சலைவா செக்ரியேஷன், அதுவும் ஹார்மோனல் செக்ரியேஷன் தான், டைஜஸ்டிவ் ஜூஸ் தான். என்ன, இளம் திரவ நிலையில இருக்கிறது வாயிலேந்து ஜீரணமாறுது, கடினமா இருக்கிறது தான் வயிற்றுக்குள்ள போய் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஜீரணம் செய்யுது. அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு தின்னக்கூடிய பதார்த்தத்துக்கே இங்க ஒரு சலைவா செக்ரியேஷன், ஹார்மோனல் செக்ரியேஷன் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் எண்ணறோம். அப்போ வேண்டாத ரசாயன உற்பத்தி, கெமிக்கல் செக்ரியேஷன் தானே ஆகும். வேண்டாத கெமிக்கல் செக்ரியேஷன் ஆச்சு அப்படின்னாக்க அதுதான் விஷமா மாறுது, டாக்ஸின்ஸ். வேற எதுவுமே காரணம் இல்ல. அப்ப நம் எண்ணம் தான் காரணம். இத விஷமா மாறுறதுக்கும் நம்ம எண்ணம் தான் காரணம். சோ பி கேர்ஃபுல், ஹேண்டில் வித் கேர் அப்படின்னாங்க. எதுக்கு? மனச. So it is a training to the mind. எண்ணம் ஆராய்தல், it is a training to the mind. அடுத்தது மனதிற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். இதுக்கு டைரக்டா நான் உதாரணமே சொல்லிடுறேன். என்ன, டைம் இஸ் அப். இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கலாம்? வாழ்க வளமுடன். வாழ்கணும்மா. 9 மணி வரைக்கும் ப்ரோக்ராம்மா. ஓகே. So causal body wills, astral body draws energy, physical body works. Astral body wills, that means mind wills. காசல் பாடின்னு என்னன்னு பார்த்தோம், ஜீவகாந்தால மனம்னு பார்த்தோம் இல்லையா. மைண்ட் வில்ஸ், ஆஸ்ட்ரல் பாடி டிராஸ் எனர்ஜி டு பிசிக்கல் பாடி, பிசிக்கல் பாடி ஒர்க்ஸ். ஒரு உதாரணம் டைரக்டா பிராக்டிக்கலா இருக்கிறதுக்கே வரேன். இப்போ நீங்க ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கணும் அப்படின்னு கிளாஸ்ல நான் சொல்லுவேன். உடனே கேட்ட உடனே யாரு கேள்வி கேட்டேனோ
பாக்கி பேரு அவரு விட்டுட்டு பாக்கி பேரு அவரு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. கேட்டது ஒருத்தர்கிட்ட பதில் அத்தனை பேரும் சேர்ந்து சொன்னாங்க. சரி, திருப்பியும் அதே கேள்வியே கேக்குறேன். ஆனா நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போகணும், 5 மணிக்கு அலாரம் வைங்க அப்படின்னு சொன்ன மறுபடியும் அத்தனை பேரும் 4:30 மணிக்கே எழுந்திருச்சிருவாரு அப்படின்னாங்க. அப்போ ஒரு நாள் ராத்திரி சங்கல்பம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது இல்லையா? வேர் தெர் இஸ் a will there is a way. அப்போ மைண்ட் wills என்ன சொல்லுது? மனம் நேத்து ராத்திரி சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயாச்சு, எனர்ஜி எல்லாம் எங்கெங்க எந்தெந்த பாகத்துக்கு எது எது போகணுமோ எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, வேஸ்டேஜ் எல்லாம் டிசெண்டிங் கோலன் போயாச்சு, எனர்ஜி ரிகுப் ஆயாச்சு, எழுந்துரு ஃப்ரெண்ட்ஸோட நீ பிக்னிக் போகணும் மைண்ட் சொல்லுது. அப்போ ஸ்தூல சரீரம் உடலை எழுப்பி உடல் ரெடியாது. மைண்ட் wills, astral body draws energy to physical body works. So if you think you can. Note it down. If you think you cannot. முடியவே முடியாது. So knowing part is very easy. Application part is very difficult. Maybe difficult, but it is possible. If you think you can. திருத்தி பணிக்கொள்வோம். சரி, கடைசியாக நம்முள் உறைந்திருக்கும் ஆன்மாவிற்கும் இறைநிலைக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். Fraction demands, totality supplies. அப்ப நம்ம கேட்டது எல்லாம் கிடைச்சுதா? என்ன? fraction demands, totality supplies சொல்லியாச்சு. அப்ப இறைநிலை எல்லாமே உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே பூர்த்தி செய்ததா அப்படின்னு கேட்டாக்க இல்லன்ட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரும்பாலானவர்கள் சொல்லுவாங்க. ஏன் கொடுக்கல? அப்ப இது பொய்யா? fraction demands, totality suppliesங்கிறது பொய்யா? இல்ல, கேட்க தெரியாம கேட்டதுனாலதான். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு கதை. எப்ப கேட்டாலும் இதுதான் ஏன்னா ரொம்ப ஆப்டா இருக்கு. நான் படிக்கும் போது இந்த உதாரணம் கேட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். என்ன ரொம்ப ஆப்டா இருக்கு, நல்லா புரிஞ்சுது. சோ யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதனால உங்களுக்கும் அதே கதையை சொல்றேன். 2002ல இருந்து இதே கதையை சொல்றேன். நானு சிங்கப்பூருக்கே 2 வாட்டி இந்த கதையை சொல்லியாச்சு, இது 3வது முறையா சொல்லிட்டு இருக்கேன். சரி, எறும்பு சாரையா போயிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தன் வந்துட்டு மிதிச்சான். அவன் காலுக்கு அடியில அவனுடைய பாதம் அளவுக்கு அத்தனை எறும்பு செத்து போச்சு. சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எறும்பெல்லாம் இந்த மனுஷனுக்கு பாரு என்ன கொழுப்பு, கொண்டு போட்டு போயிட்டே இருக்கான், சாரி கூட கேட்கல அப்படின்னு இவனுக்கு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தியானம் செய்துதான். இது கதை, நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகேயா? சரி, தியானம் செய்த உடனே அத மெச்சி கடவுள் பிரத்யக்ஷமானாரு. என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்னு சொன்ன நாங்க கடிச்சா சாகணும் அப்படின்னு கேட்டுச்சோம். கடவுள் நீங்க யோசனை பண்ணி கேளுங்க, நான் மறைஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எறும்பெல்லாம் இல்ல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி இதுதான் கேட்கணும் முடிவு பண்ணிட்டு தான் தியானத்துக்கே உட்கார்ந்துருக்கோம். அதனால சந்தேகமே இல்ல, எங்களுக்கு இதுதான் வேணும், நாங்க கடிச்சா செத்து போனோம். கடவுள் கேட்டாரு, சந்தேகமே இல்லையா? சந்தேகமே இல்ல. கேரண்டியா இதுதான் வேணும். சரி, அமிதாப் பச்சன் ஸ்டைல்லயே ஷெலை லாக் அப்படின்னு கேட்டாரு. லாக் அப்படின்னு எல்லா எறும்பும் ததாஸ்து அப்படின்னாரு. கடவுள் வரம் கொடுத்த உடனே மறைஞ்சிட்டாரு. இந்த எறும்புக்கும் நம்மள மாதிரியே கடவுள் மேல சந்தேகம். என்ன மேடம் கடவுள் மேல சந்தேகம் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறீங்களா? அத வந்துட்டு இன்னொரு வாட்டி சொல்றேன், இப்ப நேரம் இல்ல. ஓகேயா? சரி, அப்படி மறைஞ்சிட்டாரு. சரி, நடக்குதா பாக்கலாம் அப்படிங்கும் போது ஒருத்தன் வரான். ஒரு எறும்பு போய் கடிக்குது. அவன் என்ன பண்ணா, அந்த எறும்பை இப்படி பிடிச்சு நசுக்கி கீழே போட்டான். நான் கடிச்சா சாகணும். கரெக்டா? நான் கடிச்சா சாகணும்னா நான் சாகணும்னு தான் அர்த்தம். அதுதான் துவனிக்குது. சோ கடவுள் சரியாதான் வரம் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரிதான் அறியாமையில நம்ம கேட்க தெரியாம கேக்குறோம். நல்லத கேட்கணும், பாசிட்டிவா இருக்கிறத கேட்கணும்,
சுயநலமை இல்லாம சமுதாயத்துக்காகவும் கேட்கணும். கேட்ட பிற்பாடும் அதுக்காக முயற்சி எடுக்கணும். முயற்சி எப்படி? விடாமுயற்சி எடுக்கணும். நம்பிக்கை வேணும். தன் மேலையும் நம்பிக்கை வேணும், இறைநிலை மேலையும் நம்பிக்கை வேணும். அப்படி இருந்தா கண்டிப்பா ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி, த காட் வில் சப்ளை. இதுல சந்தேகமே கிடையாது. இப்போ இவ்வளவு நேரம் பாசிட்டிவ் தாட்டை பத்தி கேட்ட உடனே நான் இனிமே பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு வதடு சொல்லுது. ஆனா நடு மனம் இருக்கே, அது கொஞ்சம் சந்தேகப்படும். உதாரணத்துக்கு, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு உதடு பாசிட்டிவா வாய் சொல்லுது, எனக்கு கிடைக்கும். ஆனா உள்ளுக்குள்ள கிடைக்குமா? எனக்கு எங்க கிடைக்கும், சேச்சே எனக்கெல்லாம் கிடைச்சிருமா? இப்படி 3 விதமான எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் எது நடக்கும்? 1 கிடைக்குங்கிற பாசிட்டிவா, 3 கிடைக்காதுங்கிற நெகட்டிவா? கண்டிப்பாக 3 கிடைக்காது அப்படிங்கிற நெகட்டிவ் தான் நடக்கும். நோட் இட் டவுன். whichever is stronger and longer, that will happen. என்ன? எண்ணத்துடைய வலிமை தான் காரணம். அப்போ எண்ணம் போல் நல்வாழ்வு வாழணும் அப்படின்னா எண்ணத்தோடைய நல்ல எண்ணத்துடைய வலிமையை கூட்டிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு கேட்ட பிற்பாடும் பழக்கத்தின் காரணமாக தீய எண்ணம் தான் மேடம் வருது, பழக்கமாயிருச்சு, இதெல்லாம் தொட்டில் பழக்கம், இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது அப்படின்னு பழமொழி வேற சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், பழக்கமாயிருச்சு, மாற்ற முடியாது அப்படின்னு எதுக்காக இவ்வளவு ஆன்மீக துறைகள், ஆன்மீக மன்றங்கள் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, பழக்கமாயிருச்சுன்னா அதுல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதுனாலதான் சொன்னாங்க. ஆனா மாத்திக்க முடியும். இஃப் யூ திங்க் யூ கேன் டெஃபினெட்லி. அப்போ whenever we are idle, எப்படி கல்டிவேட் பண்ணிக்கணும்? நல்ல எண்ணங்களையே எண்ண வேண்டும். அப்படின்னா நீங்க ஒரு புஸ்தகம் படிச்சாலும் read only good books, see only good things in others. குறைய பார்க்காதீங்க. என்ன மனசு எதெல்லாம் கவனிக்குதோ அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள எடுத்துக்கும். வாட் எவர் மைண்ட் அப்சர்வ்ஸ் இட் அப்சார்ப்ஸ். அதனால நீங்க கெட்டது பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா உங்க உடல் செல், மூளை செல், வித்து செல் வரையும் பதிவாகி பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதனால நல்லதை மட்டுமே பாருங்கள், நல்லதை மட்டுமே கேளுங்கள். Then speak good, do good, good follows. Think of great personalities. அப்போ மகான்களை நினைத்தால், நல்ல சிந்தனையாளர்களை நினைத்தால், ரிஷி முனிவர்களை நினைத்தால் அவர்களுடைய எண்ணங்கள் நம் எண்ணங்களாக வரும். அப்ப எல்லாமே நல்லதாதான் நடக்கும். ஏன்னா எண்ணம் தான் செயல் வடிவம், செயல் நல்ல செயல், அப்போ நல்ல விளைவு, நன்மை. அப்போ வாழ்வில் நிம்மதி, சந்தோஷம், எல்லாமே மனம் நிறைவு கிடைக்கும் கண்டிப்பாக. Then think of opposite positive qualities. உதாரணத்துக்கு, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா நினைச்சிட்டு இருக்காங்க. பயப்பட மாட்டேன் 2 எதிர்மறை வார்த்தைகள் இருக்கு. எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா ஆப்போசிட்டாவும் இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். கரேஜ், நான் தைரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைய செலக்ட் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்டாவும் இருக்கு, பாசிட்டிவாவும் இருக்கு. இது மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஆப்போசிட் பாசிட்டிவா இருக்கிற மாதிரியான எண்ணங்களை எண்ண வேண்டும். வேலை செஞ்சுட்டு நான் டயர்டா இருக்கேன் போய் படுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஐ எம் கோயிங் டு ரிலாக்ஸ், ஐ எம் கோயிங் டு ஹாவ் நாப் இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லுங்க. 5 நிமிஷம் படுத்திருந்தாலும் கடைசி என்ன? ஐ எம் கோயிங் டு ரிலாக்ஸ். எழுந்துக்கும் போது முதல் தாட் ரிலாக்ஸ். டயர்டுன்னு படுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தாட் என்ன? டயர்டு. அதனால அரை மணி நேரம் படுத்து தூங்கினா கூட டயர்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதனாலதான் அந்த காலத்துல முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்க, ராத்திரி படுக்க போகும்போது கெட்ட சொப்பனம் வரக்கூடாது, இதுக்கு ஸ்லோகம் சொல்லு, இறைய நினைச்சிட்டு படுத்துக்கோ. கடைசி தாட் இறை சிந்தனை. காலையில எழுந்துக்கும் போது இறை சிந்தனை. அப்போ இறை சிந்தனையோட எழுந்தா அன்றைய பொழுது முழுவதும் இறை சிந்தனையாகவே இருக்கும். நல்ல எண்ணங்களையே எண்ணுவோம், அப்ப நல்ல செயல்களையே செய்வோம், அப்ப நல்ல பலன்களையே அடைவோம். அப்போ நிம்மதியா, சந்தோஷமா, ஆனந்தமா, மகிழ்ச்சியா, இன்னும் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கோ அத்தனையும் போட்டு பாருங்க. நீங்க உங்களுக்கு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கும்.
மன நிறைவா இருக்கும் இல்லையா? Then cheerfulness is a mental tonic. Shivananda Saraswati was a doctor turned to be a rishi, அவர் சொன்னது. ஏன்னா சில பேர் எவ்வளவு சொன்னாலும் சிரிக்கவே மாட்டாங்க, கடுக்கடுக்கடுக்கடுன்னே இருப்பாங்க. சில பேர் வைக்கப்படுவாங்க. அவங்களுக்காக ஒரு உபாயம் டெக்னிக் சொன்னாரு. ரூம்ல போய் கதவை சாத்திட்டு ஒரு பெரிய நிலை கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இந்த 2 ஆள்காட்டி விரலால வாய் ஓரத்தை மேல் நோக்கி இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இழுத்து பார்த்தா நான் சிரிக்கிறேனா அப்படின்னு தோணும், சிரிக்கிற மாதிரி தோணும். அப்ப சிரிப்பு அப்படிங்கறது நீங்க அடிக்கடி பண்ணும்போது அது உங்க உடல் செல், மூளை செல், ஜீவகாந்த களம், வித்து செல் வரையும் போய் பதிவாச்சு அப்படின்னா அந்த சிரிப்பு one day you will start smiling. அப்போ சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப சந்தோஷமா இருக்கும்போது செரட்டோனின் அப்படிங்கிற செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், ஹாப்பி கெமிக்கல் செக்ரீஷன் இருக்கும் நம்ம உடலுக்குள்ள. அந்த கெமிக்கல், ஹாப்பி கெமிக்கல் இருந்ததுன்னாக்க எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு. சுவாமிஜி சொல்லியிருக்காரு, கவலைப்படக்கூடாதுன்னு நினைங்க, ஆனா பிரச்சனையே வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்காதீங்க. பிரச்சனை இருக்கும், அதுல இருந்து வெளிவரணும். டோன்ட் கன்வெர்ட் அ ப்ராப்ளம் இன்டு அ வொரி அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த பிரச்சனைக்கான தீர்வு, சொல்யூஷன் ஸ்ட்ரைக் ஆகும் மனசுக்கு. ஏன்? ஹாப்பி கெமிக்கல் இருக்கு. அப்போ நீங்க சால்வ் பண்றீங்க. அப்போ சால்வ் பண்ணியாச்சு, பிரச்சனை தீர்ந்ததுன்னா மகிழ்ச்சியா இருப்பீங்க இல்லையா? அப்ப திருப்பி ஹாப்பி கெமிக்கல். சோ இது ஒரு இன்டராக்ஷன் தான், இன்டர் கனெக்டட் தான் எல்லாமே. சந்தோஷமா இருந்த ஹாப்பி கெமிக்கல் இருந்த ஐடியாஸ் தோணும், ஐடியாஸ் கிடைச்சதுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணா மகிழ்ச்சியா இருக்கலாம், திருப்பியும் மகிழ்ச்சியா இருந்த ஹாப்பி கெமிக்கல் செக்ரீஷன் இல்லையா? சோ cheerfulness is a mental tonic அப்படின்னு சொன்னாரு. ஆக இத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ live in the present. Present is a present presented by omnipresent. அதனால ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது, எதனால வருது, ரூட் காஸ் என்ன, அத்தனையும் நீங்க பிரிச்சு இந்த எண்ணத்தை ஆராய்ந்து சீரமைத்து திருத்தி பணி கொள்ள வேண்டும். பணி கொண்டால் வாழ்வு சீரானதாக அமையும், அமைதியாக அமையும், மகிழ்ச்சியாக அமையும், வாழ்வாங்கு வாழலாம் கண்டிப்பாக. சோ ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ், ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஆக முடிவுரையாக இந்த எண்ணம் பற்றிய விழிப்புணர்வு வேண்டும். அயரா விழிப்பு நிலை காக்க வேண்டும். ஒரு எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ, அதாவது மனதிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ ஊறு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்களை எண்ண வேண்டும் என்று மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். நல்லதையே எண்ணுதல் வேண்டும். சமுதாய நலன் கருதி எண்ணுதல் வேண்டும். அதற்காக விடாமுயற்சியுடன் எண்ணியது முடிதல் வேண்டும். அது மட்டுமின்றி எண்ணியது கிட்டும் என்ற திட நம்பிக்கை வேண்டும். இறை மீது நம்பிக்கை வேண்டும். எண்ணியது கிட்டும் என்ற நேர் நிறை எண்ணமும் இருக்க வேண்டும். fraction demands, totality supplies. நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரிய வரும், ஆச்சரியப்பட வைக்கும். இவ்வாறு திருத்தி பணி கொள்ள எண்ணம் நற்பயனாக, எண்ணம் போல் வாழ்வு அமைய நமக்கு மட்டும் நன்மை அல்ல, இந்த உலகுக்கே நன்மை, உயர்வு, சமுதாயம் நலமடையும், வளமடையும், உயர்வடையும். நம் மகரிஷியின் கனவான உலக அமைதி கிட்டும். இதுவே நாம் நம் குருவுக்கு கொடுக்கும் காணிக்கை. இதில் மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. வாழ்க வளமுடன். எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.